ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம். இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் சுசீந்திரம் பேக்கரி. இந்த ரோடில் இருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் இன்றைக்கி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். இடம்னு பார்த்திங்கன்னா இது அருமையான ஒரு தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த ஏரியாக்களில் வந்து ஐயங்கார் பேக்கரி இந்த ரோடு பேஸில் உள்ள இடங்கள் வந்து சென்ட்டுக்கு வந்து 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்ட்டு போயிட்டு இருக்குது. 2 சென்ட் 3 சென்ட் இருந்ததுன்னா, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்ததுன்னா விலைகள் 4 லட்சம் 7 லட்சம்ன்ட்டு போயிட்டு இருக்குது. நமக்கு கரெக்டாக இந்த ரோட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் 20 அடி அகல பாதையில் நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்த இடம்னு பார்த்திங்கன்னா 70 சென்ட் தான். இந்த 70 சென்ட்லேயும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் இருக்குது. தென்னை எல்லாமே பார்த்திங்கன்னா காய்ப்புள்ள மரங்கள் தான். இப்போ தென்னையோட உயரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி உயரம் 10 அடி உயரம் தான். எல்லாமே அருமையான காய்ப்பு உள்ள மரங்கள் தான். தென்னையோட வயதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 15 வயசு தான் இருக்கும். 12 to 15 வயசு தான் இருக்கும் தென்னையோட வயது. நமக்கு பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து டிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான் சுசீந்திரம். அதாவது உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்க்கோ உங்கள் நெய்பருக்கோ யாராவது இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்த முடித்து போடுங்க. ஃப்யூச்சரில் நல்ல ஒரு விலை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தான். நம்ம இடத்தோட முடியுது. அதுக்கப்புறம் உள்ளது வந்து ரோடு போட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு டெவலப்பு. நம்ம இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மறுவிலைக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் இது. 4வே எல்லாமே கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிட்டுனா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்கள் ஆயிரும். நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகளும் குடியிருப்புகளும் கடைகளும் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் தான். இந்த இடத்துல எந்த கிணறோ எந்த சர்வீஸோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா நீரோட்டம் அதிகமாக உள்ள இடம், நீர்பிடிப்பு உள்ள ஏரியானால தண்ணீர் தேவை இருக்காது. நிலத்தடி நீர் மட்டமே நமக்கு வந்து மரங்களுக்கு போதுமானது. இடத்தை சுற்றி பாருங்கள். தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் 700 கிராம் 800 கிராம்ங்கிற டைப்பில் எல்லாமே தென்னை மரங்கள் தான். மொத்த இடம் 70 சென்ட்டு. 70 சென்ட்டுக்கு பார்ட்டி ஒரு சென்ட்டுக்கு ரேட்டு கேட்காங்க 2 லட்ச ரூபா கேட்காங்க. பார்ட்டி ஒரு சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம இடத்துக்கு பேக் சைடில் உள்ள இடங்களே வந்து கூடுதல் ரேட்டு தான். நமக்கு பார்ட்டி கொஞ்சம் எமர்ஜென்சி. பார்ட்டி ஒரு சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபா கேட்காங்க. அதிகமாக குறைக்க மாட்டாங்க. அதனால் விலைகள் வந்து ஃபிக்ஸடு சொல்ல முடியாது. அதிலிருந்து 5-10 குறைய வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரோட்டாக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகளே வந்து நார்மலாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உள்ளே இருக்க இடங்களுக்கே வந்து 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா சொல்லுதாங்க. நமக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்னால் 20 அடி அகல பாதை தான் நமக்கு. தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மேற்கொண்டு உங்கள் இடங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், விளம்பரப்படுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.